ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ஃபோம் நடக்குமா நடக்காதா, ஸோ வேறு ஏதாவது ப்ராஃபிட்ஸை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிம். இந்த ப்ராஃபிம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில், எஃப்எக்ஸ் மார்க்கெட்டில், ஸோ அட் சேம் டைம் வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம காசை போட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்த ப்ராஃபிட்ஸ் என்னோட வேலை என்னென்னா, நீ உங்ககிட்ட காசு இல்லைப்பா, அதனால் நீ உன்னால் ட்ரேட் பண்ண முடியாது, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு எவாலுவேஷன் எக்ஸாம் எழுது, அதுலேருந்து உனக்கு காசு தரேன், அதை வச்சு யூஸ் பண்ணி நீ ட்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎம்ஓன்னு ஒருத்தவங்க இருந்தானுங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணுவானுங்க. இப்போ வந்து இந்த மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கடந்த ஒரு 4 வருஷமாக இவங்க தான் வந்து டாப்பில், இந்த ப்ராஃபிட்ஸோட டாப்பில் இருந்தாங்க. எப்பயுமே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படின்னா ஒரு ஒரு கேப்பை ஃபில்அப் பண்ணும் இல்லையா. ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா இந்த கேபிட்டல் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து இவங்க அழகாக வந்து ஃபில் பண்ணானுங்க. ஈவன் நானுமே அதில் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன கதைன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். ரைட். ஸோ இந்த மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லி கனடா பேஸ்டு வந்து ஒரு ஃபேம் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் சொல்லி ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த எவாலுவேஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி எவாலுவேஷன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 ஃபேஸையும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பழைய கதை தானே. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா விஷயம் இருக்குது. ஸோ பொதுவாகவே எந்த ஒரு ஃபேமாக இருந்தாலும் அந்த ஃபேமுக்கு இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ஒரு பொதுவாக வந்து ஒரு ப்ரோக்கரேஜில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த ப்ரோக்கரேஜுக்கு என்ன இன்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கருக்கு என்ன இன்கம்னா ப்ரோக்கரேஜ் தான் இன்கம். அந்த மாதிரி இந்த ப்ராஃபிம்ஸ்க்கு என்ன இன்கம்னா நம்ம கட்டுற ஃபீ தான் இன்கம். இந்த அளவுக்கு அவங்க அதிகமாக புதுசாக வந்து எக்ஸாம்ஸ்க்கு பீப்புளை உள்ளே எடுத்துகிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அவ்வளோதான். இதில் வேறு எந்த மறைமுக ப்ராஃபிட்ஸுமே கிடையாது. ஏன்னா இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு க்ளோஸ் டு தட். பிகாஸ் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் ஜர்னி நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்த மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறேன். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு $1,00,000 அக்கௌண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு BMW கார் வாங்குறது சர்வ சாதாரணம். 3 பே அவுட் அடித்தோம்னா ஒரு 5% 3 பே அவுட் அடிக்கலாம். ஸோ வேறு லெவல் ப்ராஃபிட். நாங்கள் எய்ம் பண்ணது 300K அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அப்படி பாருங்களேன், 5% தான் அரௌண்ட் $15,000 $40,000 சும்மா சல்லுன்னு வரும் அப்படின்னு. ஆனால் அப்படி வராது. ஏன் வராது, ஏன் இதில் பாஸ் பண்ணுறது, ஃபேஸை க்ராஸ் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஸோ பொதுவாகவே இந்த ப்ராஃபிட்ஸில் எப்படி நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்போ காமனாக வந்து ஒரு எவாலுவேஷன் எக்ஸாம் இருந்ததுன்னா வந்து ஒரு $499 வந்து நான் பே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு $1,00,000 அக்கௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. $1,00,000 டெமோ அக்கௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த $1,00,000 டெமோ அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும். எனக்கு கொடுத்துருக்க டார்கெட் என்னென்னா ஃபேஸ் ஒன்னில் நான் 8% அடிக்கணும். ஃபேஸ் டூவில் நான் எத்தனை பர்சன்ட் அடிக்கணும், 5% அடிக்கணும். ஸோ இதான் என்னோட ஒரு ரூல். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜமாய் தான் ஒரு ரியல் அக்கௌண்ட் எடுக்கிறோம். சர்வசாதாரணமாக ரியல் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். ஏன்னா 8% ஓகே, எப்படி பார்த்தாலும் ட்ரேட் பண்ணி எடுத்தாலும் 8%, 5% சரி இதெல்லாம் நார்மலாக 8% 5% தான் எடுக்கிறது தானே அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ட்ரா டவுன் இருக்கக்கூடாது. எவ்வளோ ட்ரா டவுன் இருக்கக்கூடாதுன்னா டெய்லி 5% ட்ரா டவுன் இருக்கக்கூடாது. மந்த்லி, அதாவது ஓவராலாக 12% ட்ரா டவுன் இருக்கக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து முடக்கிடுவோம் அப்படின்பானுங்க. விஷயம் இதுதான். இந்த இடத்துல இதோட ரூல்ஸ் தான் இங்கே வந்து இப்போது ப்ராப்ளம் ஆனது. இது எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரைட்டு. ஸோ ஃபேஸ் 1ல் நான் 8% எடுத்தால் போதும், 5% எடுத்தால் போதும்னு நான் திங்க் பண்ணுறேன். ஆனால் அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த 8% நீ 1 மந்தில் எடுக்கணும். அந்த 5%ஐயும் நீ நெக்ஸ்ட் மந்தில் எடுக்கணும், ஒரு 1 மந்த்து. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் எக்ஸ்டென்லாம் பண்ணுவானுங்க. ஓரளவுக்கு நல்ல மனசுக்காரனுங்க இருக்கிறதுலே இவனுங்க மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல மனசுக்காரங்க, அதாவது இத்தனை நாள் ஓடி இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12% 5% தான். டெய்லி 5% கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5% லாஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஒரு 1% 2% லாஸ் பண்ணலாம், தட்ஸ் ஃபைன். ஆனால் ஓவராலாக 12% சொல்லலாம் பாருங்க. அப்போ இவன் கொடுக்குற $1,00,000 8% நீங்கள் கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ $8,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஃபேஸ் 1 கிராஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, $1,00,000 தானே $8,000 நினைப்பீங்க. ஆனால் அங்கே அது இல்லை பிரச்சனை. $12,000 தான் உனக்கு லிமிட்டு. $12,000 வச்சு நீ $8,000 சம்பாரிச்சுக்கோ. கான்செப்ட் புரியுதா? ஆல்மோஸ்ட் 70% நீ ப்ராஃபிட் பண்ணாதான் ஃபேஸ் 1 தாண்டுவேன். ட்ரேடர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபைன், நம்ம ரிஸ்க் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்குள்ளே ப்ளே பண்ணலாம் திங்க் பண்ணுவாங்க. நான் தப்பு சொல்ல, அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இது எதாச்சியாக லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளேம் பண்ணிப்போம். என்ன நானே ப்ளேம் பண்ணிப்பேன். இல்லை நீ தான் தப்பாக பண்ணிட்ட கௌதம், உன்னால தான் கௌதம் லாஸ் பண்ண. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டைம் நான் அப்ரோச் பண்ணுறேன். என்னடா ஒரு 8% எடுக்க முடியாதா, என்னடா ஒரு 8% எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே தோத்துட்டேன், 2வது டைம் செகண்ட் ஃபேஸில் தோத்துட்டேன். எனக்கு என்ன கௌதம் 8% எடுத்தோம் 5% எடுக்க முடியலையா, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இது எடுக்க முடியாது. இப்படியே நீங்கள் எடுத்தாலும் அடுத்து வந்து லைவ் ட்ரேட் போனாலும் வெறும் $12,000 தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு $1,00,000 $3,00,000 மாயே. ரியாலிட்டி என்னன்னா 12% தான். அந்த 12%ல நீங்கள் ப்ளே பண்ணணும். ரைட், சரி ஓகே ஃபைன், இதுதான் ரூல். ஆனால் இந்த ரூல் என்னன்னா மேக்ஸிமம் உன்னை ஃபெயில் பண்ண வைக்கும். கொடுமை என்னன்னா, இப்போ இந்த $400 பே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, $499 $500 வச்சுக்கோங்களேன். இந்த $500 பே பண்ணுற பீப்புள் ஒரு $500 வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 1000 பேர் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. 1000 பேர் பே பண்ணாங்க அப்படின்னா இது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5,00,000 வந்து அவங்களுக்கு வந்து பே ஆகிருக்கும். ஓகேவா, $5,00,000 அவங்க வந்து ஃபீஸாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த எவாலுவேஷனுக்கு ட்ரைனிங் ஃபீயை ரீஃபண்டபிள் ஃபீன்னு வேற சொல்லுவாங்க. அதை சரி ரைட் இருந்துட்டு போகுது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த $5,00,000 இந்த 1000 பேத்தில் எத்தனை பேர் ஃபஸ்ட் ஃபேஸ் கிராஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 3 பீப்புளுக்கும் கம்மியாக. சரி சரி ஓகே, அவங்களோட கணக்கே வரேன். 2% பீப்புள்ன்றாங்க இல்லையா, 20 பீப்புள் 1000 பேத்தில் 20 பீப்புள், அதாவது 2% பீப்புள்ன்றாங்க. ஆனால் 3 பேர் தான் பாஸ் பண்ணுவான். 1000க்கு 3 பேர் தான் ஃபஸ்ட் ஃபேஸ் கிராஸ் பண்ணுவான். 20%னா அரௌண்ட் வந்து 20 பீப்புள்னு வச்சுக்கோங்க. சாரி, 2%னா அரௌண்ட் 20 பீப்புள். ஓகே, 20 பீப்புள் கிராஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா. இந்த 20 பீப்புளில் 20 பீப்புள், அதாவது ஃபஸ்ட் ஃபேஸ்லேருந்து செகண்ட் ஃபேஸ் போகிற பீப்புளில் இருந்து அரௌண்ட் ரொம்ப கம்மியாக 5% கம்மியான பீப்புள் தான் ஃபேஸ் 2 கிராஸ் பண்ணுறான். நியாயம் என்னென்னா, அங்கிருந்தே ஃபில்டர் ஆகிடும். 1000 பேர்த்தில் 20 பேர் தான். இப்போ 20 பேர்த்துல 5 பேர் தானா, அப்போ 1000 பேர்த்துக்கு ஒருத்தன் தான் ரியல் அக்கௌண்ட் வாங்குறான். அவனுக்கும் வந்து $1,00,000 கிடைக்கிறது கிடையாது. ஓகேவா, அவனுக்கு நியாயப்படி $12,000 அக்கௌண்ட் தான் கிடைக்குது. அப்போது ரிமைனிங் $4,88,000 எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு வந்து தெரியுது. அது MFF பேக்கெட்டுக்கு போயிடுச்சு. கொடுமை என்னன்னா, இந்த $12,000 இருக்கு இல்லையா, $12,000 கொடுக்குறானுங்க இல்லையா, இதுவும் டெமோ அக்கௌண்ட் தான். என்ன கொடுமைன்னா, இதுலேயும் அவன் லாஸ் பண்ணிடுவான். ரியல் அக்கௌண்ட் வந்தால் நீ ப்ராஃபிட் பண்ணுவான்லாம் அர்த்தம் இல்லை. ரியல் அக்கௌண்ட்லேயும் நீ லாஸ் பண்ணுவ. ரியல் அக்கௌண்ட் லாஸ் பண்ணாலும் அந்த $12,000 லாஸ் ஆச்சு. ஒருவேளை வந்துட்டு டெய்லி 5% 6% ப்ரீச் பண்ணி நீ லாஸ் பண்ணிட்டனாலும், இல்லை வந்து ஸ்ப்ரெட்டு அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒரு டைமில், அந்த டைமில் நீ லாஸ் பண்ணிட்டாலும், இல்லை ஸ்லிப்பேஜில் நீ வந்து லாஸ் பண்ணிட்டாலும் லாஸ் தான். மார்க்கெட்டை மேனுப்புலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதில் வரும். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். இப்போ கொடுமை என்னென்னா, அப்போ வந்து அவங்க வந்து பே அவுட்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி வந்து வாங்கிக்கப்பா, 50 கிலோமீட்டர் ஓடி வந்து வாங்கிக்கப்பா, 5 கிலோமீட்டர். எனக்கு தெரியும் நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடுவேன்னு. மிஞ்சி போனால் 10 கிலோமீட்டர் ஓடிடுவியா, நான் 50 கிலோமீட்டர் டார்கெட் வைப்பேன். ஸோ நீ ஓட மாட்டேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதை நான் பாஸ் பண்ணேன். ஆனால் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரேடுக்கு 2% ரிஸ்க் எடுத்தேன். ப்ராபபிலிட்டி ரேட்லாம் வின்னிங்லாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி நான் எடுத்தேன். ஈவன் அதுலேருந்து லாபமும் சம்பாதிச்சிருக்கேன். MFF காரன்ட்டு நான் லாபமும் சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு அமெச்சூர் ட்ரேடர், ஒரு புது ட்ரேடர் நல்லா கம்பல்சரி ஃபேஸ் 2 கிராஸ் பண்ண முடியாது. நீ எவ்வளோ எக்ஸலாக இருந்தாலும் சரி, நீ முன்னால் பண்ண முடியாது, பே அவுட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ட்ரேடர்ஸை ஸ்கேம் பண்ணுறாங்க. அது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஏன்னா பிகாஸ் ஒரு ட்ரேடருன்றவன் எப்படின்னா, அவனே பாவம் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு காசு எடுத்துகிட்டு வந்து போட்டு மார்க்கெட்டில் அனலைசஸ்லாம் பண்ணி, ஒரு வேளை மென்டார் இருந்தால் தப்புச்சிட்டான். சரி ஓகே, இந்த விஷயம்லாம் மென்டார் சொல்லிவிடுவான், சரி இதெல்லாம் பண்ணாதரா அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக மாட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சான். மார்க்கெட்டை அனலைசஸ் பண்ணி எமோஷ்னலாக
ஒவ்வொரு ட்ரேடையும் எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியில் லாஸ் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு? அதெல்லாம் கொடுமையாக இருக்கும், சோறு திங்க முடியாது. உண்மை தான். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் வந்து அவங்கள பின்தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த வந்து ஒரு 13 குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆன்டாரியோ செக்யூரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஆர்டர் தான் இது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாரியோட செக்யூரிட்டி கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு டெம்பரரியான ஆர்டரு. ஸோ இதில் வந்து அவங்க எந்த மாதிரி வந்து MFF வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கஸ்மி அப்படின்றவர் தான் வந்து ஓனர், இந்த MFFோட ஓனர். ஸோ MFF மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸாக இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் குளோபல் குரூப் அப்படின்ற நேமில் தான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அதை இந்த பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நேமில் வந்து பிஸ்னஸஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ஆன்டாரியோ வாய்ஸில் தான் வந்து அவங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அட் த சேம் டைம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட மெயினான ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டிஸ் ட்ரேடிங் ஃபர்ம். பிகாஸ் ஏன்னா இது ஏன் சொல்ல வராங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டிஸ்க்கும் செக்யூரிட்டிஸ்க்கும் ரிலேட் ஆகிற லாஸ் வந்து இதுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்றதுனால இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இவர் தான் வந்து கஸ்மி தான் வந்து ஓனரு. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க அந்த மனுஷனை. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங் சிமுலேட்டட் பை வேரியஸ் ரூல்ஸ். எஸ், ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறைய ரூல்ஸை வச்சு தான் நிறைய ட்ரேடர்ஸ் இந்த ரூல்ஸில் தான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் forex-funds.com இன்வெஸ்டர்ஸ் நம்ம தான், வேறு யாரும் இல்லை, நம்ம தான். எதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், எதை சிமுலேட் பண்ணி அங்கே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கரமான ரூல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பெனிஃபிட் வர மாதிரி இருக்காமா, டிஜிஜிக்கு, அதாவது ட்ரேடர்ஸ் குளோபல் குரூப்புக்கு பெனிஃபிட் வர மாதிரி இருக்குது. இதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. தென் ஸோ டிஜிஜி அண்ட் கஸ்மி மே ஹாவ் யூஸ்டு மணி ரிசீவ்டு ஃப்ரம் ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வந்த ஃபண்டை, இப்போ நம்ம கிட்டேருந்து வந்த காசை, ஐ மீன் அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் அவங்க கொடுத்ததும் அதுதான். அட் த சேம் டைம் கஸ்மியோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்மே அதில் தான் வந்து நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி உள்ள வர காசை வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ரைட். டிஜிஜி அண்ட் கஸ்மி ஆர் கண்டினியூயிங் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ தொடர்ந்து வந்து இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் ரைசிங். இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல இதுதான் தப்பாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா தே ஆர் நாட் அ இன்வெஸ்டர்ஸ். ஆக்சுவலி அவங்களாம் எப்படின்னா அவங்க வந்து எவாலுவேஷன் எக்ஸாமுக்கு ஃபீயாக வந்து இது பண்ணாங்க. அது சேம் ரீஃபண்டபிள் ஃபீ தான். அவனுங்க என்னதான் இருந்தாலும் முன்னாடியே ரூல்ஸை கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா உள்ளே போகிறப்பே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுதான் உள்ளே போயிருக்கோம் எல்லாருமே. சரி, அவன் வந்து லிமிட்டேஷனாக எல்லாமே பண்ணாலும் நம்ம எப்படி உள்ளே போயிருக்கோம், இப்போ திடீர்னு உள்ளே போனால் தான் ஒன்றும் ரூல்ஸை மாற்றலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உள்ளே போகிறப்பே தெரியும் இதை ப்ரீச் பண்ணால், அதை முன்னாடியே அனலைசஸ் பண்ணாது ஏன் தப்பு 2 டைம் 3 டைம் நான் அனலைசஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல இந்த இன்வெஸ்டர்ஸ்ன்ற வேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அது தே ஆர் நாட் அ இன்வெஸ்டர்ஸ். யாருமே இன்வெஸ்டர்ஸ் இல்லை. நான் எதுக்கு மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? ரைட். டிஜிஜி கஸ்மி மே ஹேவ் எங்கேஜ் இன் த கண்டக்ட் ஆஃப் ப்ரிப்பேர்டஸ் ஃப்ராட் பிரீச். மொத்தத்தில் அவங்களுக்கு சமாதி அடிக்கிறது உறுதின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல என்னென்னா அந்த கம்பெனி ஃப்ராடும் இல்லை ஏதோ பண்ணியிருக்குன்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா. இப்போ என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணியிருக்காங்க. தென் டிஜிஜி ட்ரேடர்ஸ் குளோபல் குரூப் மே ஹேவ் எங்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் கான்ட்ராக்ட் சப்செக்ஷன். அதாவது அவங்க வந்து ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல், செக்யூரிட்டிஸில் ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அவங்க வந்து பிஸ்னஸில் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. எஸ், அது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு ரூல். ஸோ அந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஆன்டாரியோ செக்யூரிட்டிஸில் ஒரு லா வச்சுருக்காங்க. இதாவது இந்த லாஸில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே அவங்க வந்து ட்ரேடிங் அண்ட் செக்யூரிட்டி பிஸ்னஸில் எங்கேஜ் ஆக முடியும், அதர்வைஸ் ஆக முடியாது அப்படின்றாங்க. ஸோ இவங்க அந்த லாவில் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இருக்குது. ஏன் திடீர்னு இப்போ பிடிக்கணும்? முன்னாடியே பண்ண வேண்டியதானே. எல்லாம் பண்ணி காசெல்லாம் அவனுங்கெல்லாம் அடித்து அவனுங்கிட்டேருந்து கமிஷன்லாம் வாங்கி நல்லா தின்னதுக்கப்புறம் அதை ஒன்று பண்ணுறது. சரி, ரைட், இருக்கட்டும். 3 1 வந்து பார்த்தீங்கன்னா நோ பர்சன் ஆர் கம்பெனி. அதாவது என்னென்னா அவங்க வந்து ஓனாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, இல்லை வேற ஒருத்தர் பேர் பின்னாடி மறைமுகமாக வச்சும் அவங்க வந்து அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதை அவங்க பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை சொல்ல வராங்க. அவனுங்க வாய்ப்பே இல்லை பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஏன்னா எல்லாமே பி புக்கு எப்படி பண்ணுவானுங்க, பண்ண மாட்டானுங்க. 121 ஓகே, ரைட்.
ஸோ டிஜிஜி அண்ட் கஸ்மி ஹவ் ப்ரொவைடட் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் டு த ஜெனரல் ஆஃபன்ஸ். அதாவது என்ன, பொதுவான தப்புகள், இப்போ மிஸ்லீட் பண்ணுறது பீப்புளை, ட்ரேடிங்கை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பொய்யான விஷயங்களை வந்து மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்கானுங்க, ரைட்டு. ஸோ விஷயம் என்னென்னா, மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் தொக்கா மாட்டிக்கிட்டானுங்க, விஷயம் தான். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் யாருக்குன்னா இப்போ ப்ராஃபம்ஸில் இருக்கிற பீப்புள். ஏன்னா இப்போ என்னென்ன வயசில் வந்து டிஜிஜி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதை வயசில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டர். சரி ப்ரோ, இந்த அக்யூசேஷன்ஸ் ஃபால்ஸோ ட்ரூவோ அதை விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். போன வாரத்தில் இல்லை அதுக்கு முந்தின மாதம் இப்போ தான் நான் வந்து ஃபேஸை வந்து க்ராஸ் பண்ணி முடித்தேன். ஆகஸ்ட் 27 தான் முடித்தேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ரீஃபண்டபிள். அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து வராது. உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆனது தான். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகாது. பிகாஸ் ஏன்னா அரௌண்ட் வந்து 300 மில்லியன்ன்றானுங்க, ஒருத்தனுங்க 500 மில்லியன்ன்றானுங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா விஷயம் என்னென்னா, அவங்க பே அவுட் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாம், இல்லை ரெப்புடேஷன் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்ஸ் அவங்க அண்டர் வியூ போயிட்டாங்க அப்படின்னா அண்டர் வியூ தான். அட் த சேம் டைம் இந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை எந்த ஃபாரெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபிர்மாக இருந்தாலும் டக்குன்னு ஓவர் கம் பண்ணி வர முடியாது. சும்மா 10 நாளில் என்ன பிரச்சனைப்பா, ஓகே சார், என்ன சார் இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லை சார், ஓகேப்பா இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, வான் பண்ணி இந்த மாதிரி ஃபைனை கட்டிருப்பா, அப்படிலாம் வந்து உடனடியாக க்யூர் கிடைக்காது. ஸோ நீங்கள் மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணி எனக்கு புரியுது அந்த பெயின். பிகாஸ் ஏன்னா ஒரு எவாலுவேஷன் ஃபேஸ் கிராஸ் பண்ணுறது கஷ்டம், ஃபேஸ் 2 கிராஸ் பண்ணுறது கஷ்டம், லைவ் அக்கௌண்ட் இத்தனை நாள் ஹோல்ட் பண்ணுறது கஷ்டம், நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்கே கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி வந்திருப்போம். எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ. மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் மூடியாச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்க சைட்லேருந்து பே அவுட் வரதுக்கு ஒரு 1% 2% தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. 98% வராது, 100% வராது அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஆனால் அதை நம்பிட்டு உட்காந்துருக்காதா. ஸோ தயவு செஞ்சு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக பாரு. இது மற்ற ப்ராஃபிட்ஸும் இதே இதுதான். ஏன்னா மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய கிளைண்ட்ஸ் வச்சுருந்தா அவனே மாட்டுறான்னா மற்ற ப்ராஃபிட்ஸை யோசிச்சு பாருங்க. ஸோ நான் கிவ் அவே பண்ணுவேன் ப்ராஃபிட்ஸை, நான் கிவ் அவே மட்டும்தான் பண்ணுவேன், நான் யாரையும் வாங்க சொல்ல மாட்டேன். அப்படி ஏதாவது கிவ் அவே ஃப்ரீயாக கிடைச்சிது, இல்லை ஏதோ ஒரு ஆஃபரில் கிடைக்குது, இல்லை கம்மியான காஸ்ட்டு, உனக்கு ப்ராப்ளமே இல்லை அந்த காசு பண்ணால், அப்படி இருந்தால் நீ பணத்தை போட்டு பண்ணு. ஆனால் அதர்வைஸ் இந்த ஒரு ப்ராஃபிட்ஸ் தான் வந்து ஒரு ட்ரேடரோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகாத. பிகாஸ் ஏன்னா அந்த டைம் வந்து இப்போ முடிய போகுது, எண்ட் ஆக போகுது, ஓகேவா? ஸோ நீ உன்னோட இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுருக்க பற்றி அதை வந்து மாற்றிக்கோ. மை ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, வராது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரேடிங்கில் இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியில் ஒரு ப்ராப்ளம் பெருசாக இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அந்த கம்பெனி ஓவர் கம் பண்ணவே பண்ணாது, 100% பண்ணாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஏதாவது பெட்டரான அப்டேட் இருந்ததுன்னா நான் உனக்கு சொல்கிறேன். ஓகே, அண்ட் பாய் காய்ஸ். நான் அப்கமிங்கில் நல்ல வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாதிரி கிடைச்சா அந்த மாதிரி வீடியோஸ் கான்டென்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.